கன்னிகையே, பெருமகிழ்வு கொண்டவர் நீரே. புகழ் அனைத்திற்கும் தகுதி பெற்றவும் நீரே. ஏனெனில் நீதியின் ஆதவன் நம் இறை கிறிஸ்து உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, திருவசனங்கள் 25 27 வரை. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாவும் மக்தலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப் தண்டில் பொருத்தி அதை அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். Behold your mother. யோவான் 19:27. இதோ உன் தாய். சிலுவை அடியிலே, சிலுவை மரத்திலே இயேசு சொன்ன வார்த்தைகள். தேவதாயை, தன் தாயை நமக்காக கொடுத்தார். Love bears all things, believes all things, hopes all things, endures all things. 1 கொரிந்தியர் 13:3. அன்பானது அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் விசுவசிக்கும், அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். 33 வயது இளைஞனை மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். இயேசுமா காவியம். அருமையான வார்த்தைகள். தன் மகனை மடியில் கிடத்தி தேவதாய் விண்ணிற்கு ஏறெடுத்து பார்த்து அழுகின்றார். இதோ இந்த மகனை நான் கப்பம் கட்டுகிறேன். எதற்காக? மனிதர்களுக்கு வந்த சாவை இவர் ஏற்று, இவர் சிலுவையில் அந்த வாழ்வை பலியாக ஒப்பு கொடுத்து, அந்த குற்றப்பழியை இவர் ஏற்றுக்கொண்டு இறந்து அடைந்து கிடந்த விண்ணகத்தை திறந்து வைத்தார். இதை யோவான் நற்செய்தியில கோவிலில் இருந்த திரை சீலை இயேசு இறந்தவுடன் 2ஆக கிழிந்தது என்று பார்க்கிறோம். காயங்களின் காயமானவனை தாயவள் ஏந்தினாள். தலைவனாக திகழ்ந்த போது அருகில் செல்லவும் வாய்க்காதவள் மடிந்த சவத்தை மடியிலிட்டு மகனே என்று துடிதுடித்தாள். ஒரு முறை இயேசு போய் இயேசுவை பார்க்க போவார். மரியாவும் அவருடைய உறவினர்களும். ஒரே கூட்டமாக இருக்கும், எல்லாம் ஒரே கூட்டமாக சூழ்ந்திருக்கிறாங்க. ஐயோ, உன் தாயும் மற்றவர்களும் உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு செய்தி போகும். யார் என் தாய்? யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறார்களோ அவர்களே என் தாயும் சகோதரனும் சகோதரியும் ஆவார் என்று சொன்னார். தன் தாய் அதையெல்லாம் ஏற்று நடந்தவர் என்று அவருக்கு தெரியும். அப்பொழுது அவர் கிட்டே செல்ல முடியவில்லை. ஆனால் இறந்த மகனை மடியிலே வைத்து மடிந்த சவத்தை மடியிட்டு மகனே என்று துடிதுடித்தாள். Jesus died in body,
through a love greater than anyone had known. Mother Mary died in spirit through a love unlike any other since his. Bernard of Clairvaux. இயேசு தன்னுடைய உடலை இறக்கச் செய்தார், இறந்தார். ஆனால் அதைவிட தன்னுடைய மனதிலே தாய் அந்த மரணத்தை சுமந்தார். எனவே தேவத்தாய்க்கு என்று நாம் விழா எடுக்கிறோம். தேவத்தாயினுடைய மேரி மதர் ஆஃப் த சர்ச் என்று அழைக்கப்படுகிறது. அவரை பார்த்து ஜெபிப்போம். ஓ மோஸ்ட் ஹோலி அண்ட் கம்பேஷனட் மதர், we want to stand with you next to the cross and we want to join you in your grieving. Make us bear Christ's death, make us share his passion, make us recall his wounds. ஓ மிகவும் மகா பரிசுத்தமும் கருணையும் பொருந்திய எங்கள் அன்னையே, உம்மோடு நாங்களும் சிலுவையடி நின்று உம் வியாகுலத்தில் பங்கு கொள்ள ஆசிக்கிறோம். கிறிஸ்துவின் காயங்களை நினைத்து அவரின் பாடுகளிலும் மரணத்திலும் நாங்கள் பங்கு கொள்ளச் செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.